விவரங்களுக்கு நன்றி லதா. அடுத்ததாக நமது இணைப்பில் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலானது முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். ஏற்கனவே 23 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட நிலையில் தற்போது இரண்டாவது பட்டியல் முழுமையான பட்டியலாக 127 வேட்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவித்த நிலையில் இரண்டாவதாக 127 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பூண்டியினுடைய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கூடிய சுதாகர் அவர்களுக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தனி தொகுதியை பொறுத்தவரைக்கும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருநியம் பி பலராமன் அவர்களுக்கு இந்த தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருநியம் பி பலராமன் அவர்களுக்கு இந்த முறை பொன்னேரி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் திருத்தணி ஹரி அவர்களுக்கு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் ஹரி அவர்களுக்கு இந்த முறை திருத்தணி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அமைப்பு செயலராகவும் இருக்கிறார். திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய எம்ஜிஆர் மன்ற செயலராகவும் இருக்கிறார். அவருக்கு இந்த முறை திருத்தணி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரமணா, ஏற்கனவே அமைச்சராக இருந்த PV ரமணா அவர்களுக்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார். தற்போது திருவள்ளூருடைய மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அவருக்கு தற்போது திருவள்ளூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கு இந்த முறை மாதவரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூருடைய கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கிற அவர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறார். ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்த மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கு தற்போது மாதவரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவெற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குப்பன் அவர்களுக்கு மீண்டும் அந்த முறை அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் அவர்களுக்கு தற்போது மீண்டும் திருவெற்றியூர் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது திருவெற்றியூருடைய பகுதி செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் தனியை பொறுத்த வரைக்கும் பழனி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது குன்றத்தூருடைய மேற்கு ஒன்றிய செயலராகவும் அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சிற்றப்பாகம் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். செங்கல்பட்டினுடைய மேற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறையும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அவருக்கு சிற்றப்பாகம் ராஜேந்திரன் அவர்களுக்கு தாம்பரத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கடந்த முறை தாம்பரத்தில் வெற்றி பெற்ற போது ராஜாவிடம் தோல்வியடைந்த சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் மீண்டும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கஜா என்கின்ற கஜேந்திரன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் காட்டாங்குளத்திற்குரிய வடக்கு ஒன்றிய செயலராகவும் இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஊராட்சிக்குழுட வார்டு உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செய்யூர் தனி தொகுதி. எனவே செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிமுகவினுடைய புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய செயலராக இருக்கிறார். பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலராகவும் இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகம் குமரவேல் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த தேர்தலில் மல்லை சத்யாவை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர். ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் நின்ற மல்லை சத்யாவை எதிர்த்து நின்று அதே தொகுதியில் வெற்றி பெற்ற மதுராந்தகத்தை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மரகதம் குமரவேல் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது அதே தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதே போல தலைமை கழக செயற்குழு உறுப்பினராகவும் மகளிரினுடைய இணை செயலராகவும் இருக்கிறார். அவருக்கு தற்போது மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மரகதம் குமரவேல் அதே தொகுதியில் இன்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிப்படையில் மீண்டும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் சோமசுந்தரம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவருக்கு மீண்டும்
மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வி சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரத்தினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல அரக்கோணம் தனி தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரவி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரக்கோணம் ரவிதான் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே ராணிப்பேட்டையினுடைய கிழக்கு மாவட்ட செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவி அவர்கள் ஏற்கனவே அரக்கோணத்தில் இன்று கடந்த முறை விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளரை விட கூடுதலாக வாக்கு பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கிய 6 தொகுதிகளில் 2 தொகுதிகள் தோல்வியடைந்தார்கள். அதில் அரக்கோணமும் ஒன்று. அந்த அரக்கோணத்தில் அப்போதே ரவி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளரை வெற்றி பெற்றார். இந்நிலையில் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு அதே தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காட்பாடியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய முக்கியமாக தொகுதியாக கருதப்படுகிறது. பொதுச்செயலாளர் நிற்கக்கூடிய தொகுதி. அந்த இடத்தில் தற்போது வி ராமு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமைப்பு செயலராகவும் இருக்கிறார். வி ராமு அவர்களுக்கு காட்பாடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்காடை பொறுத்த வரைக்கும் சுகுமார் அவர்களுக்கு ராணிப்பேட்டையினுடைய மேற்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகுமார் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் பல தேர்தல் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே சுகுமார் அவர்களுக்கு ஆற்காடு தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பு அவர்களுக்கு SRK அப்பு அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வேலூருடைய மாநகருடைய மாவட்ட செயலாகவும் இருக்கிறார். அவர்தான் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. SRK அப்பு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலூர் தொகுதியில். அதே போல அணைக்கட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலழகன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூருடைய புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வேலழகன் அவர்களுக்கு வேலழகன் அவர்களுக்கு இந்த முறை வேலூருடைய புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவருக்கு அணைக்கட்டு தொகுதியினுடைய வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குடியாத்தம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமதி பரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிதா புஷ்பநாதன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவுடைய மகளிர் அணியில் இருந்து செயல்பட்டு வருகிறார். அவர் தற்போது தோரணம்பட்டுடைய ஒன்றிய கழக இணை செயலராக இருக்கிறார். அவருக்கு பரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு தற்போது குடியாத்தம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள், அதாவது எந்த அளவுக்கு என்றால் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட துணை செயலாளர் வரை அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குடியாத்தம் தனியை பொறுத்த வரைக்கும் பரிதா புருஷோத்தமன் ஒன்றிய கழகத்தினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் சாதாரண பதவியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு கூட அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்பதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல என்ற அடிப்படையில் தற்போது குடியாத்தத்தில் பரிதா புருஷோத்தமன் ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாணியம்பாடியில் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆலங்காயம் மேற்கு ஒன்றியத்துடைய செயலராக இருக்கிறார். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குமார் அவர்களுக்கு வாணியம்பாடி தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மாதனூருடைய மேற்கு ஒன்றிய கழக செயலராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தாங்கரை தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்செல்வம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் ஊத்தாங்கரை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊத்தாங்கரை தனியை பொறுத்த வரைக்கும். அதே போல பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவிந்தராஜன் அவர்களுக்கு பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவிந்தராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பர்கூரினுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறார். மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் அவர்களுக்கு இந்த முறை மீண்டும் இடம் கிடைத்திருக்கிறது. கடந்த முறை கிருஷ்ணகிரியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்கள் தற்போது மீண்டும் வெற்றி பெற்று அவருக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதே தொகுதியில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் அமைச்சர்களும் பல இடங்களில், அதாவது இந்த முறை எங்களுக்கு வேறு தொகுதி கிடைக்க வேண்டும் என்று அதிமுகவுடைய தலைமைக்கு கோரிக்கை வைத்த போதும் அவர்களுக்கு மீண்டும் அதே இடங்கள் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டது. 2 முன்னாள் அமைச்சர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு அதே இடங்கள் தான் ஒதுக்கப்பட்ட நிலையில், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் அதே இடங்கள், வெற்றி பெற்ற அதே இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது
கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அசோக்குமாருக்கு கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் கிருஷ்ணகிரியில் அசோக்குமார் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர். வணக்கம். மீண்டும் அதிமுகவில் பல எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும், அதே போல ஓசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை அதிமுகவிற்கு வெற்றி பெற்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி. அங்கு பொறுத்த வரைக்கும் மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாப்பிரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரூர் தனியை பொறுத்த வரைக்கும் அரூர் தனி தொகுதி, அதை பொறுத்த வரைக்கும் சம்பத்குமார் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சம்பத்குமார் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் நிலையில் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் அரூருடைய வடக்கு ஒன்றிய செயலராகவும் இருக்கிறார். மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செங்கம் தனி தொகுதி, அதில் TS வேலு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கம் பேரூராட்சியுடைய புரட்சி தலைவி அம்மா பிரிவினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் TS வேலு அவர்களுக்கு இந்த முறை வேட்பாளராக களமிறங்குவதற்கு அதிமுக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கீழ்பண்ணாத்தூரை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளக்கூடிய அவர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த முறை கீழ்பண்ணாத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக சார்பில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆரணியை பொறுத்த வரைக்கும் ஆரணியில் ஜெயசுதா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது திருவண்ணாமலையினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் ஆரணி ஜெயசுதா அவர்கள் ஒரு பெண் மாவட்ட செயலாக அதிமுக இருக்கக்கூடிய ஆரணி அவர்கள், ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயசுதா அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது திருவண்ணாமலையினுடைய மாவட்ட செயலாகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல அமைச்சராகவும் இருந்த முக்கூர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மீண்டும் செய்யார் தொகுதிக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி தனி தொகுதியை